எல்லாம் கருப்பாய் போக இரவெல்லாம் வெள்ளையாக. Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். நீங்கள் தைரியமாகவே வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆள்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஃபோட்டோஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆயிருக்கும். டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். நீங்கள் இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபோட்டோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ சைஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் 9:16 ஸோ அந்த ரேஷியோக்கு வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா ஃபோட்டோமே கரெக்டாக அந்த 9:16 அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ரேஷியோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து கரெக்டாக லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாச்சுரேஷன் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ ஃபுல்லாகவே வந்து -100ல் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக லைட்டாக ஸோ ஃபுல்லாகவே வந்து +100ல் வந்து வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, சாரி இங்கே டபுள் டிக் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டபுள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோக்கு எந்த சேஞ்சஸ் பண்ணமோ நம்ம அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து எல்லா ஃபோட்டோக்குமே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எல்லா ஃபோட்டோக்குமே கலரை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டைம் லைனை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய ப்ளூ ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமோக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் க்ரீன் கலரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிறதுக்கு நல்ல வேல்யூஸ் வந்து இந்த இடத்த செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்து நம்ம அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணியிருக்குமான்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளூ ஸ்க்ரீனாக வந்து ரோல் ஆகிட்டு வருது பார்த்தீங்களா, ஸோ இந்த ரோல் ஆகிட்டு எங்கே கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே ஃபோட்டோ மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவுமே ட்ராக் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது கரெக்டாக டைம் லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த சேஞ்ச் ஆகிற இடத்த எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சேஞ்ச் ஆகிற இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ரோல் ஆகி முடிச்சுட்டு அடுத்த ஃபோட்டோவுக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகும்போது கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ ட்ராக் பண்ணி வச்சு கட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இந்த ஃபோட்டோவுமே எங்கே வந்து கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனை வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அகைன் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுதா, ஸோ அகைன் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க.
ஸோ கரெக்டாக ஃபோட்டோ ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு அகைன் கட் ஆகிட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனை வச்சு கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் இந்த ப்ளூ ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேக் டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அகைன் மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த ஷேக் டூன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டபுள் டாப் பண்ணிங்கன்னா இப்போ செகண்ட் புள்ளிக்கு வந்து மூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் எந்த சைடில் வந்து ரோல் ஆகிட்டு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஷேக் எஃபெக்ட்டை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கரெக்டாக ஃபோட்டோக்கான ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் சேவ் டு ஆல்பம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ப்ளூ ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸை ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்க்குலாம் எந்தெந்த சேஞ்சஸ் வந்து பண்ணீங்களோ ஸோ அகைன் அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நீங்கள் நார்மல் ஆக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எல்லா ஃபோட்டோவுமே கலர் சேஞ்ச் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? அது போல் நார்மல் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டிக் இருக்கும். அந்த டபுள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து எல்லா ஃபோட்டோவுமே நார்மல் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். பழையபடி எப்படி இருந்ததோ அதே போல் வந்துடும். ஸோ இப்போ அகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ விஎன் ஆப்பில் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தீங்களா? அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி டைம் லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ப்ளூ ஸ்க்ரீன் நல்லா தெரியிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அகைன் குரோமாக்கின்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிறதுக்கு வேல்யூஸ்லாம் நல்லா கரெக்டாக செட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேல்யூஸ்லாம் கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்த பிறகு அகைன் நீங்கள் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அகைன் அடுத்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணி அகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆன இடத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே இந்த மாதிரி வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணியோ இல்லை ஜூம் அவுட் பண்ணியோ வச்சுருங்க. இப்போ நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் டைம் லைனை ஃபஸ்ட்லேயே வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோன்றதை வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவில் உங்களுடைய ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜுக்கு எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணி டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சாங் ஆட் ஆகிட்ட பிறகு ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye bye.